ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் இடையான கருத்து வேறுபாடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் 2 பேருமே நானும் ரோடு தான் படத்துலேருந்தே லவ் பண்ணிட்டு வந்தாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமேல அதை தொடர்ந்து அவங்களுடைய காதல் கல்யாணத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அழகான 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வெட்டிங் டீசரை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து 25 crores விற்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய டீசர் வெளியானதில் நானும் ரவுடி தான் படத்தோட கிளிப்பிங்ஸை வந்து தனுஷோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதால அவர் வந்து 10 கோடி கேட்டு நஷ்டஈடு கேட்டு கேஸ் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து 2 பேருமே மாற்றி மாற்றி ட்விட்டரில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல நயன்தாராவோட வெட்டிங் டீசர் ரிலீஸ் ஆகி அது நல்ல வரவேற்பு தான் கொடுத்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நயன்தாராவோட ஹஸ்பண்டான விக்னேஷ்வன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பில்டிங்கை எங்களுக்கு லீஸ்க்கு கொடுக்க முடியுமா, நான் விலைக்கு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் கிட்டேயே போய் கேட்டிருக்கிறாரு. அது ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்த அப்புறமேலு டாஸ்மார்க் முறைகேட்லையும் அவரும் மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணி கைதாகியிருக்காரு. அந்த வழக்குலையும் விக்னேஷ்வனோட பேர் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருந்ததுனால இது நயன்தாராவை ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க மேலே அவங்க ரொம்ப கோவமாக இருந்தாங்க. இதனால் அவங்க ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, முட்டாள்களை கல்யாணம் பண்ணனா நம்ம திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் செஞ்ச தப்புக்கள் நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அப்போ இவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு கருத்து நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் பரவிட்டு இருந்தது. இது வந்து பாலிவுட் வரைக்கும் போச்சு. அப்போ வந்து இது முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் நயன்தாரா விக்னேஷ் சிவனும் பழனிக்கு போயிருந்தாங்க தன்னுடைய குழந்தைங்களோட. அங்கே போய் எங்களுக்கு வந்து இப்போது நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வர படத்தோட சக்ஸஸ்க்காகவும் நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போனதில் வந்து நயன்தாரா ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே உட்காந்துக்கிட்டு அவங்க அவர் வந்து எதையோ தூரத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது அந்த ஃபோட்டோ. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் எதை பற்றி வேணாலும் பேசிட்டு போகிறாங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம், எங்களுடைய பாதை வேறு அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா அதில் ஒரு ட்வீட் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய கருத்து வேறுபாடுங்கிற வதந்திக்கு அவங்க முற்றுப்புள்ளி வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.